Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு chapter 4 geometryல exercise 4.4 practical sum 8 mark questionல 16th sum பார்க்க போறோம். question பாருங்க. Draw a tangent to the circle from the point P having radius 3.6 cm and the center at O. Point P is distance 1.2 cm from the center. இது 2 tangent தான். இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரேடியஸ் வந்து 3.6 சென்டிமீட்டருக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. அது வந்து ஓ பாயிண்ட்டு. அங்கேருந்து என்ன எவ்வளோ நீட்டுக்கு வந்து லைன் இருக்க சொல்லியிருக்காங்கன்னா 7.2 சென்டிமீட்டர் எடுத்து அது வந்து பி. இது வரைஞ்சிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க டேஞ்சன்ட் லைன் வரைய சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதான் ரஃப் டயக்ராம். ஒரு சர்க்கிள் போட்டு சென்டர் பாயிண்ட் ஓ ஸ்ட்ரெயிட்டில் இப்படி லைன் இருக்குது. அது 7.2 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 3.6 சென்டிமீட்டர். ஸோ டேஞ்சன்ட் லைன் போட்டு இது பி, இது ஏ, பி. சரிங்களா, இப்போ ஃபேர் டயக்ராம் வரையலாம், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ சென்டிமீட்டர்னால் 7.2 சென்டிமீட்டர் நம்ம லைன் வரைய போகிறோம். ஸோ பாருங்கள் 7. கரெக்டாக இது வந்து பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ 7 இதுதான் நமக்கு 7.2 சென்டிமீட்டர் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3.6 கொடுத்துருக்காங்க. அப்போ 3.5க்கு அப்புறம் ஒரு சின்ன லைன் இருக்குல்ல, சரிதான். ஸோ இதுதான் 3.6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே சர்க்கிள் வரைஞ்சாச்சு. தென் என்ன பண்ணால் மோர் தென் ஆஃப் முக்கால் அளவு எடுத்து என்ன பண்ண போகிறோம், மேலே ஒரு ஆர்க்கு அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு அங்கேயும் நம்ம இங்கே வெட்டிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து நம்ம லைன் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது எம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இங்கே வந்து இந்த லைன் வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கல, பர்பெண்டிகுலர் பைசெக்ட் பண்ணியிருக்கல, அதுலேருந்து இந்த அளவையும் நெக்ஸ்ட்டு இந்த சைடு ரொட்டேட் பண்ணி நமக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரேடியஸ் டாட்டா போட போகிறோம். இது வந்து எவ்வளோனா 3.6 சென்டிமீட்டர். இங்கே நம்ம டாட்டா போட போகிறோம். இதுக்கு வந்து ஓ நேம் கொடுக்க மறந்துடாதீங்க. இது வந்து பி. இது வந்து எவ்வளோனா 7.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா டேஞ்சன்ட் லைன் வரைய போகிறோம். ஸோ இங்கேருந்து இந்த சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி ஒரு டேஞ்சன்ட் லைன். நெக்ஸ்ட்டு இங்கிருந்து இந்த சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைய போகிறோம். ஸோ எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக அங்கே வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இங்கே தான் வைக்கணும். ஃபுல்லாக வச்சுடாதீங்க. கரெக்டாக எங்கே டச் ஆகுதோ அங்கே ஸ்டார்டிங்கில் வச்சுனா. ஸோ 6.2 வருது. சரி, நான் புக் பேக்கில் வந்து 6.3 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம போட்டுக்கலாம். 6.3 கால்குலேஷன் போட்டுக்கலாம். கால்குலேஷன் ஃபார்முலா என்னென்னா PS ஸ்கொயர் ஈக்குவல் டு OP ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர். OP ஸ்கொயர் வந்து 7.2 த ஹோல் ஸ்கொயர். OA ஸ்கொயர் வந்து எவ்வளோனா 3.6 த ஹோல் ஸ்கொயர். 7.2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா 51.84. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா 12.96. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா 38.88 வருது. இது வந்து PA ஸ்கொயர். நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்ல. ஸோ ஸ்கொயர் ரூட் நான் இங்கே எடுத்து காட்டுறேன். 38.88. ஸோ பாராக பிரிச்சிங்கன்னா 38 கம்மி எது வரும்னா 6 36. ஸோ 8ல் 6 + 2. ஸோ பாயிண்ட் இந்த ரெண்டுத்தையும் இறக்கிக்கோங்க பாயிண்ட்டு. இங்கே என்ன போடுற மாதிரி 12 மல்டிப்ளை பண்ண 12. நம்ம வந்து 3 போட்டோம்னா 3 போட்ட மாதிரி அது 2 போடலாம். ஸோ 2 போட்டிங்கன்னா 2 2s are 4.
12 2 சார் 24. ஸோ அது இருக்க போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம 5க்கு மேலே இருந்தால் 1 ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ என்ன வரும்னா 6.3 சென்டிமீட்டர் ஆர் 6.2 சென்டிமீட்டர். இவ்வளோ தான் இந்த சம். தேங்க்யூ.